அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கானா சங்கத்தை உருப்படுத்தினேன். உருப்படிப்படுத்தினோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அப்போ வந்து முன்னாள் எம்பி கவிஞர் கனிமொழி இயலிசை நாடக மன்றத்துக்கு இதுக்கு சமயத்தில் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் கனிமொழி அம்மாண்ட ஒரு வார்த்தை சொன்னார், இந்த கானா பாட்டெல்லாம் வந்து நாட்டுப்புற கலையில் சேர்த்துக்கலாமாம்மா அப்படின்னோடனே உடனே நாட்டுப்புற கலையை வந்து டி நகர் முத்துரங்கன் தெருவில் வந்து 2008 அது தொடங்கப்பட்டது. அது அந்த தொடக்கத்தில் வந்து அப்போ இயலிசை நாடக மன்ற தலைவர் ராமநாராயணன், செயலாளர் இளையபாரதி, எழுத்தாளர் ஜெயகாந்தன், கவிஞர் கனிமொழி, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இதை வந்து தொடங்கி வச்சாங்க. அப்போ தான் கவிஞர் கனிமொழி அப்போ ஒரு எம்பியாக இருக்க சமயத்தில் கானா பாடல்லாம் நல்லா அருமையாக இருக்குது, இதில் நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் இருக்குது, இதையும் கௌரவ அரசுக்கு அங்கீகாரம் கொடுக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாங்க. அதுக்கப்பால் வேலை நடந்துக்கிட்டே இருந்தது. அரசு கையில் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்பால் நல வாரிய கார்டு வாங்கி கொடுத்துருக்குறேன். இப்போது இன்னும் சில குறையெல்லாம் ரொம்ப இருக்குது. ஏன்னு கேட்டால் வந்து நம்ம கானா கலைஞர்கள் வந்து பாடுறாங்க, ஒருத்தர் பாடுறாங்க, 2 பேர் பாடுறாங்க, 3 பேர் போயிடுறாங்க. இந்த கானா இசை கலைஞர்கள் வந்து கடைசி வரைக்கும் உட்காந்து வாசிக்கிறாங்க. அந்த இசை கலைஞர்களுக்கு மட்டும்தான் சினிமாவில் இடம் கிடைக்க மாட்டேங்குது. அது எனக்கு முக்கியமாக கிடைச்சாகணும். ஏன்னு கேட்டால் பாடகர் மட்டும்தான் வெளியே தேடுறாங்களே கண்டி, அதுக்கு கானாவுக்கு உட்காந்து கஷ்டப்பட்டு வாசிக்கிறவங்க இசை கலைஞர்கள் தான். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு சினிமாவில் இல்லை. எனக்கு என்ன ஒரு கோரிக்கைன்னா, சினிமாவில் கானா பாட்டு பாடினாக்கா அந்த கானா கலைஞர்கள் தான் அதுக்கு வாசிக்கணும். சினிமாவில் எவ்வளோ பாட்டு இருக்குது, கானா பாட்டு பாடுறாங்கன்னு சொன்னாக்கா அந்த கானா பாட்டுக்கு பாடுறவங்க தான் வாசிக்கணும், கீபோர்டு, தபிலா, டோலாக்கு. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், எனக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த பாடகர்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அது ரொம்ப பெரிய விஷயம். இசை கலைஞர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அந்த கானா சினிமா பாட்டு பாட சமயத்தில் சினிமா இசை கலைஞர் வாசிக்கிட்டோம். இந்த கானா பாட்டுன்னு பாட சமயத்தில் அது யாராக இருந்தாலும், பின்னணி பாடகர், கானா பாடகர் யாராக இருந்தாலும் அவங்களும் சொல்லணும். இப்போ பாடுறாங்க, நம்ம சங்கத்துலேருந்து கூட எவ்வளோ பேர் பாடுறாங்க சினிமாவில், அவங்க கூட சில பேருக்கு அதில் சொல்லணும், எங்கள் பாட்டுக்கு மட்டும் எங்கள் கானா இசை கலைஞர் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சந்தோஷம். இப்போ நீங்கள் சொல்லும்போது இடத்துல சொன்னீங்க, இது உங்களை பேட்டி எடுக்கவும் உங்களுடைய சங்கத்தை பற்றி